கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சிறுவல்லிபுத்தூரை சார்ந்த சகோதர சண்முகம் அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அவங்களுடைய மகன் இளங்கோ 29 ஆகியும் திருமணமாகலை, வயசு 29, திருமண தடை, அது மாறணும். கடன், அந்த கடனை மாற்றணும். பென்ஷனில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் மாறி பென்ஷன் வரணும். கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? தகப்பனே சிறுவல்லிபுத்தூரில் இருக்கிற சண்முகம் சகோதரருடைய குடும்பத்திற்காக, அன்பு மகன் இளங்கோவுக்காக 29 வயது, திருமணம் தடை, அந்த தடை மாறட்டும் சீக்கிரத்தில். சங்கீதம் 126:3 கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தான், அது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த வார்த்தையின்படி செய்யுங்க. அப்படி செய்கிறதற்காக நன்றி. கடன் பிரச்சனைகள் மாறட்டும், பென்ஷன் பிரச்சனை இல்லாமல் வர உதவி செய்யுங்கப்பா. செய்கிறதற்காக கோடி ஸ்தோத்திரம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உனக்காக யாவையும் செய்வேன். சிம்பிளாக, ரத்தின சுருக்கமாக அவங்க ஒவ்வொரு பார்த்து கதை சொல்கிறாரு. மனுஷன் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டான், ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, யாவையும் நான் செய்வேன். ஏதுனாலும் சரி, என்ன காரியனாலும் சரி செய்வேன். இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க இருதயத்தில் கலக்கம் இருக்காது, அவங்க இருதயத்தில் பயம் இருக்காது, அவங்க இருதயத்தில் சோர்வு இருக்காது, அவங்க இருதயம் மகிழும். ஒரு தெய்வீக நம்பிக்கை, என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சமீபத்தில் ஒரு சகோதரியை நான் சந்தித்தேன். அந்த சகோதரி அவங்களுடைய குடும்பத்தில் கடைசி மகள். அவருடைய தாய் தகப்பன் 2 பேர் மறிச்சிட்டாங்க. அண்ணமார் 3 பேரும் திருமணம் செய்து அவங்களுடைய லைஃப் செட்டில் பண்ணிட்டாங்க. இந்த சகோதரி மட்டும் படித்து முடித்து வேலை பார்த்து தனியாக சமையல் பண்ணி தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போது ஊழியத்திற்கு காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லி என்னை அழைச்சி காணிக்கை கொடுத்தாங்க. அப்போ நான் அவங்க லைஃப்பை கேட்ட பொழுது இருதயம் அப்படியே உடைஞ்சது. என்ன அப்படின்னா, என்னுடைய அண்ணன்மார் 3 பேரும் என்னை ரொம்ப நேசிப்பாங்க, ஆனால் என்னுடைய 3 அண்ணியும் என்னை பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் 3 அண்ணன்மாரும் என் வீட்டுக்கு வர மாட்டாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க, எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அப்போ தான் நான் கேட்டேன், கல்யாண காரியம்? பிரதர், எனக்கு நான் என் அண்ணனை நம்பியாக இருக்கிறேன், நான் என் வேலையை நம்பியாக இருக்கிறேன், நான் என்ன நம்பியாக இருக்கிறேன், இந்த உலகத்தை நம்பியாக இருக்கிறேன். என் தேவன் எனக்கு எல்லாம் செய்வார். எப்படினாலும் செய்வார் சொல்லி ஒரு 3 மாதத்துக்குள்ளே இன்விடேஷனை கொண்டுட்டு வராங்க. கர்த்தர் சொன்னார்ல செய்வேன்னு சொல்லி. என்னுடைய சொந்தக்காரங்க ஒரு அங்கிள் என் கல்யாணத்தை முழுவதும், ஒரு தகப்பன் தாய் சகோதரர்கள் இருந்தால் எப்படி நடத்துவேன்னு சொன்னாங்களோ அப்படி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே என்ன? என்னேசு, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்காக செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். மாற்றமே இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனுஷன் செய்வன்னு சொன்னால் அவன் செய்ய முடியாது, அவனால் செய்ய முடியாது, அவன் தோற்று போயிடுவான். ஆனால் தேவனாய் கர்த்தர் அப்படி அல்ல. சொன்னால்
செய்வார். யோசிப்பு பானபாத்திரக்காரன் தலைவனிடத்தில் கேட்டான், எனக்கு உதவி செய்வியா, இந்த இடத்துலேருந்து என்னை விடுதலை ஆக்கணும். சரி நான் செய்கிறேன் சொல்லிட்டு போனான். மறந்தே போயிட்டான். அவனால் செய்ய முடிஞ்சால் கூட அவன் மறந்துடுவான். அதுதான் உலகம். ஆதியாகமம் 40:14, ஆதியாகமம் 40:23 மறந்துட்டான், செய்ய முடியலை. ஆனால் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, சங்கீதம் 138:8, உனக்காக யாவையும் செய்வேன். சிங்கிள் வேர்டு, பவர்ஃபுல்லான வேர்டு, ஒரே ஒரு வேர்டு, எனக்காக செய்யுங்க. இது மட்டும் சொன்னால் போதும். இதை மட்டும் நீங்கள் ஆண்டவரே எனக்காக இந்த காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலேருந்து, இருதயத்தின் ஆழத்திலேருந்து எனக்காக இதை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லி பாருங்க. வேறு எந்த ரெக்கமெண்டேஷனும் வேண்டாங்க. உங்களுக்காக கர்த்தர் செய்வா. ஏன் நீங்கள் கலங்கணும்? வேதம் சொல்லுது, யாத்திராகமம் 14:14 இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த ஏராளமான எகிப்தியர்களை குறித்து கவலைப்பட வேண்டாம், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். என்ன சொல்கிறாரு? சொன்னவர் செய்தான். யாத்திராகமம் 14:14 உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். இன்றைக்கும் இந்த ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, அவங்க ஒவ்வொருவருக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறார். கர்த்தர் யுத்தம் பண்ணால் நிற்க முடியுமா? எகிப்தியர்கள் சொல்கிறாங்க, யாத்திராகமம் 14:24 கர்த்தர் எகிப்தியர்களுக்காக எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பாட்டில் அவங்களுடைய பிரயாணத்தை நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பயணத்தை, உங்களுடைய வேலையை நீங்கள் பாட்டில் செய்துட்டுருங்க. பின்னாடி உங்களுக்காக ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். அது கர்த்தர் செய்வார். திரும்பி பார்த்து நானும் யுத்தம் பண்ணுறேன்னு சொன்னால் ஆண்டவர் அந்த யுத்தத்தை போட்டுட்டு போயிடுவார். ஜெபம் பண்ணுங்க, யுத்தத்தில் ஜெயம் உண்டாயிருக்கும். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாஸ்து பாருங்கள். கர்த்தர் சொல்றார், மோசே நீ மலை உச்சிக்கு போ, யோசுவா நீ அமலேக்கோட யுத்தம் பண்ணு, மோசே உன் கையை உயர்த்தி பிடி, நான் ஜெயத்தை கொடுப்பேன். ஸோ கை தளருது, யுத்தம் தோக்குது. கையை பிடிச்சாங்க, ஒரு 6 ஹெல்ப் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. யுத்த காலத்தில் யோசுவாவுக்கு ஜெயத்தை கொடுத்தது போல் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எல்லாம் செய்வார். ஜெபிக்கலாமா? தகப்பனே எனக்காக, எனக்குன்னு சொல்லி யாரும் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்காக நீர் இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தும். அவர்களுக்காக எல்லாம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். உனக்காக எல்லாம் செய்யப்படும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென் ஆமென்.